இந்த வீடியோவில் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேங்கோஸ்டீன் ஃப்ரூட் பிளான்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்சல் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த பார்சலோட பாட்டம் சைடில் நான் இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் பிளான்ட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா பெருசாக இருக்குது மேங்கோஸ்டீன் பிளான்ட்டு. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு gift பிளான்ட் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. பிளான்ட் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு நல்லா டைட்டாக கட்டி சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அந்த பாலித்தீன் கவர்லேருந்து இந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு ஒரு க்ரோ பேக்கில் நட போகிறேன். அதுக்காக கொஞ்சோண்டு காஞ்சி போன வேப்பங்கொட்டை, ஒரு பங்கு கோகோபீட்டு, இன்னொரு பங்கு செம்மண் ரொம்ப நல்லது. இந்த மேங்கோஸ்டீன் பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு நல்லா வேகமாக வளரும். இது பார்த்திங்கன்னா 1:1 என்ற ரேஷியோவில் இந்த பாட் மிக்ஸ் கலவை எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு வேப்பங்கொட்டையை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த வேப்பங்கொட்டை இதில் சேர்க்குறதால வேறு அழுகல் நோய் வராமல் நம்மளோட பிளான்ட்டை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அதனால தான் வேப்பங்கொட்டையை நல்லா காஞ்சி போன கொட்டையை இதில் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாட் மிக்ஸ் கலவை ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரோ பேக்கில் தான் நான் இந்த பிளான்ட்டை நட போகிறேன். அதனால் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாட் மிக்ஸ் கலவை இதில் முக்கால்வாசி அளவுக்கு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். முக்கால்வாசி அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இந்த பிளான்ட்டை இதில் நட போகிறேன். இதில் நட்டுட்டு மீதம் மேலே ஃபுல்லாக இந்த பாட் மிக்ஸ் கலவையை போட்டு நல்லா ஃபில் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்றேன். இந்த மேங்கோஸ்டீன் ஃப்ரூட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரேரான பிளான்ட். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான எக்ஸோட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பிளான்ட்ஸும் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.